தமிழகத்தில் துவங்கப்பட்டிருக்கும் நேற்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கும் இந்த வாக்காளர் சீராய்வு பணியும் அதுபோன்ற பல குழப்பங்களை விளைவிக்கும் என்று முதலிலிருந்தே கழகத் தலைவர் அவர்கள் கூறி வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து முதலில் ஒரு கூட்டத்தில் ஆலோசனை செய்து பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு ஆலோசனை செய்து அதன் பேரில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று துவங்கப்பட்ட இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் எவ்வளவு தூரம் குழப்பங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. முதலில் பெரும்பாலான இடங்களில் பிஎல்ஓக்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் நேற்று எந்த இடத்திற்கும் வந்து படிவங்களை தரவில்லை. எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கீடு படிவங்களை தரவில்லை. அந்தந்த அலுவலரை இஆர்ஓவை அல்லது பிஎல்ஓவை கேட்டால் எங்களுக்கு படிவங்கள் வந்து சேரவில்லை என்ற காரணத்தை கூறுகிறார்கள். ஆக 30 நாட்களில் ஏற்கனவே ஒரு நாள் படிவங்கள் வழங்கப்படாமல் போய்விட்டது. இன்னும் சில இடங்களில் குறிப்பாக கோவை திருப்பூர் மாவட்டத்தில் ஓரிரு தொகுதிகளில் பிஎல்ஓக்கள் கணக்கீடு படிவங்களை கொண்டு வந்து கொடுத்து நாளைய தினத்துக்குள் நீங்கள் அதை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது எந்த வழிகாட்டு முறைக்கும் உட்பட்டது அல்ல. ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி 27/10/2025 அறிவிப்பின்படி கணக்கீடு படிவங்களை கொடுத்து மீண்டும் பெறுவதற்கு 1 மாத அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த அடிப்படையில் சில தொகுதிகளில் பிஎல்ஓக்கள் படிவங்களை கொடுத்த மறுநாளே வாக்காளர்கள் திருப்பி தர வேண்டும் என்று கேட்பது எந்த சட்டத்தின் அடிப்படையில், விதிகளின் அடிப்படையில் அதற்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று கூட தெரியவில்லை. நாங்கள் அச்சப்பட்டது போல் இந்த எஸ்ஐஆர் பணியினை மிகுந்த குழப்பத்திற்கு உள்ளாக்கும் வேலைகள் நடந்து கொண்டு வருகின்றன.